ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆஸ்பரகஸில் ஒரு சிம்பிளான, ஈஸியான, ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் காட்ட போகிறேன். இதுதான் ஆஸ்பரகஸ். இது இப்படித்தான் இந்த மரமே வளரும். இதை நாங்கள் இந்த சைஸில் தான் இருக்கும், இப்படி கட்டாக விற்பினோம் கடையில். இதில் நாங்கள் இதில் அடிப்பகுதியில் இருக்கிற இந்த தண்டு கொஞ்சம் முத்தமாக இருந்துச்சுன்னா அதை நாங்கள் வெட்டிட்டு நாங்கள் இதை பொரியலுக்கு செய்து சாப்பிடலாம். இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு வட்டா அவ்வளவும் அப்படியே நல்லா பாவிக்கக்கூடியதான். இதில் களிவண்டு கிடையாது. இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு நாங்கள் இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுப்போம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டாக இல்லைன்னா நீங்கள் அப்படியும் போடலாம். ஒரு ஃபேனுக்குள்ளே ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒனியனும் கொஞ்சம் காலிக்கும் எடுத்தனா அடுப்பை ஹீட் பண்ணிவிட்டு அதில் இதை போட்டுட்டு கணக்கு நேரம் நாங்கள் இது செய்ய தேவையில்லை. நீங்கள் ஒனியன் உங்களோட ஃப்ளேவருக்காண்டி ஒனியன் மற்றது கார்லிக் போடலாம். டேஸ்ட்டுக்கு சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வதங்கி விடணும். நிறைய எண்ணெயெல்லாம் விடக்கூடாது. நீங்கள் இதை அவிச்சு தண்ணியில் போட்டு அவிச்சு போட்டு கூட சாப்பிடலாம். ஹெல்த்தியானது, நல்ல ரிச் ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது. இதை நீங்கள் எடுக்கிறது நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் இது செய்து கொடுக்க அவைகள் ஒரு வடிவ சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி பதம் வந்தோடனே நீங்கள் அதை இறக்கி எடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரிங் பண்ணிட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கும் இப்படி ஒரு ஹெல்த்தியான ஆஸ்பரகஸ் ரெசிபி விருப்பமுண்டா செய்து சாப்பிட்டு பாருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு அழகிய காணொளியோடு உங்களுடன் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.